எண்ணெய் ஊற்றி ஆண்டவர் காயம் காட்டுறாருன்னா எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் ஊற்றி தான் காயங்களை கட்டுறாரு. காயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யறாருன்னா சுத்தம் பண்றாரு, அந்த இடத்த சுத்தம் பண்றாரு. காயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கணும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்தில் நொறுங்குனவர்கள், இருதயத்தில் காயப்பட்டவர்கள், ஃபீலிங்கில், எண்ணங்களில், சிந்தைகளை காயப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். சரீரத்தில் எப்படி காயம் ஏற்படுகிறதோ அதே போல தான் உள்ளேயும் காயம் ஏற்படுது. சரீரத்தில் எப்படி காயம் ஏற்படுது? எப்படி ஏற்படுது? ஒரு கத்தியோ ஒரு சிராயோ ஏதோ ஒன்று இருக்கும்போது காயம் வருது. காயம் வந்த உடனே நம்ம அதை ஆற விடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மருந்து போட்டு கட்டு போட்டு எல்லாருக்கும் எனக்கு காயம் போட்டுருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிடலாம். கட்டு போட்டு யாருக்கும் சொல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அதை சுத்தம் பண்ணணும், தெரியுமா? ஒரு இடத்துல பட்டிங்க, கீழே விழுந்திருக்கீங்க, இது சராய் குத்தி இருக்கு அப்படி போனோன்னா கட்டு போட மாட்டாங்க உங்களை, தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. முதல்ல உள்ள ஏதாச்சும் அந்த சிராய் இருக்கா, ஏதாச்சும் பிசுறு கிசுறு ஒட்டி இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்ட அது உங்களை மேலும் மேலும் அழுகி காலையோ கையை எடுக்கிற மாதிரி மாக்கிறோம். முதல்ல அது காயம் கட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி ஆண்டவர் காயம் காட்டுறாருன்னா எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் ஊற்றி தான் காயங்களை கட்டுறாரு. ஒரு காயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யறாருன்னா சுத்தம் பண்றாரு, அந்த இடத்த சுத்தம் பண்றாரு. காயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கணும். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன மருந்து போட்டாலும் ஆறாது, அந்த சிராய் உள்ள குத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்னது மன்னிச்சதுக்கப்புறம் திரும்பி அந்த சிராயை உள்ளே சொருகக்கூடாதுங்க. மன்னிச்சிட்டேன், சிராயே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி சிராயை எடுத்து குத்தக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? முதல்ல கம்ப்ளீட் பரிகனஸ் இருந்துச்சுன்னா உள்ள ஒரு வேதனை போயிடும். அவங்க செஞ்சதே நினச்சிட்டு இருக்கோம்னா காயம் கொஞ்ச நாள் கசப்பாக மாறும். மாறலையா? சரி, எனக்கு இல்லை தெரிஞ்சவெல்லாம் ஒருத்தர் தான், நண்பர் தான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், நல்ல பிரியாணி போட்டாங்க. அவரும் பிரியாணி வாங்கினார், சாப்பிடவே இல்லை, மூடி வச்சுட்டு போயிட்டார். இவன் வீட்டில் நான் அதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவன் தான் தப்பு பண்ணான். பிரியாணி என்ன தப்பு பண்ணுச்சு? அவன் பிரியாணி மேலே கோபத்தை காமிச்சுக்கிட்டு போயாச்சு. சரி விட்றா, உன்னை மன்னிச்சுட்டு நினச்சோம்னா கர்த்தர் நம்மை ஆற்றுவதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிரமாணத்தை சொல்கிறார் ஆண்டவர். அது பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு ஒரு பிரமாணம். மார்க் 11:25. மார்க் 11ங்கிறது புதிய ஏற்பாட்டாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நீ அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கலன்னா கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார் சொன்னாரா? நீ மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கலன்னா கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டார்னு இருக்கு. இன்னைக்கு கர்த்தரை மன்னிச்சிருக்கிறாரா? அப்போ அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கணும். இல்லை அவன் செஞ்சது என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொன்னது என்னன்னு தெரியுமான்னா புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நம்ம ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு, ஆவியான ஊழியம் செய்வதற்கு இடமே கொடுக்க மாட்டோம். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, அவன் போகிற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். சரி, அவன் போகிற பரலோகத்துக்கு போவீங்களா? அதை முதல்ல டீல் பண்ணணும், சரி செய்யணும். நிச்சயமாக முதல்ல உள்ள இருக்கிற எண்ணங்களை, சிந்தைகளை சரி பண்ணுங்க. ஆவியான உதவி செய்வதற்கு இடம் கொடுங்க. சில மக்கள் காயப்படுத்தினாங்க, இல்லைன்னு சொல்லலை, காயப்படுத்தியிருப்பாங்க நிச்சயமாக. ஆண்டவர் தன்னை அடித்தவங்களை பார்த்து சொன்னார், அவர்கள் செய்வது இன்னதென்று அவன் தெரியாதா? தெரியும். அதை அறியாத பாவத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த அறியாத பாவத்துக்குள்ளே தான் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது இருக்குது.
அவன் செய்ய தெரியாதா? அவன் ஒருவேளை தெரியாமல் செஞ்சுருக்கலாம். அவன் என்ன செய்யப்படணும் கம்ப்ளீட்டாக அவனுக்கு உணர்ந்துருக்காது. ஒருவேளை உணர்றான், உணர்ந்ததுக்கப்புறம் செத்து போயிட்டான் அப்படியே. சில மக்கள் நமக்கு செஞ்சது அவங்க உணராமல் கூட செஞ்சுருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் அவங்களுக்கு இரக்கம் அவசியம். என்னை காயப்படுத்திட்டாங்க, சரி விட்டுருங்க. நீங்கள் ஒருத்தர் ஒரு நாள் கூட உங்களுக்கு யாருமே காயப்படுத்தலையா? நீங்கள் நான் இன்டென்ஷனாக யாரையும் காயப்படுத்தின கிடையாது. அதாவது வேணும்னே காயப்படுத்திடுவோம்டா அப்படின்னு காயப்படுத்தின கிடையாது. ஒருவேளை நான் ஜோக்காக பேசினா அவங்களை காயப்படுத்திருக்கலாம். நான் அவங்களை ஹர்ட் பண்ணுறக்கா பேசியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் ஏதோ ஜாலியாக பேசினது அவங்களை காயப்படுத்தினாலும் அது என்னது? எங்க தெரிஞ்சு குத்துனாலும் ஒன்று தான், தெரியாமல் குத்துனாலும் ஒன்று தானேங்க. குத்துனது குத்தினதானே. அப்போ அவனுக்கு காயப்பட்டிருக்குல்ல. அதை நினச்சி எனக்கு இரக்கம் வேணுங்கிறதுனால இரக்கத்தை விதைங்க. நமக்கு இரக்கம் அவசியமாக இருக்குது, இரக்கத்தை விதைங்க. ஜெயித்தவர்கள்லாம் அதை பற்றி பேசுகிறது கிடையாது, ஜெயத்தை பற்றி பேசுகிறாங்க. யார் வந்தாலும் புண்ணு ஒரு காயம் வந்துருச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஒன்று காயம் வந்துருச்சு. காயம் பெரிய நல்ல காயம் போட்டிருக்கு. மருந்து போட்டு கட்டி விட்டுருக்காங்க. ஒரு வாரம் கழித்து வாங்க திரும்பி மருந்து போடன்னு இருக்காங்க. போட்டு 2வது நாள் கழிச்சு சொந்தக்காரங்க வர்றாங்க. என்னப்பா ஆஞ்சுன்னு? நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கட்டை எடுத்துகிட்டு இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கட்டை மாட்டியாச்சு. 3 நாள் கழிச்சு இன்னொருத்த வரான், இங்கே பாருங்க அப்படின்னா இங்கே வாழ்நாள் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காமிச்சிட்டே இருக்கலாம். அதனால் யார் என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்கலை, எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னு நினைக்கினா காரியங்கள் மாறிடும். முதல்ல அதை பற்றி பேசாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுங்க.